கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆஹ் இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தினுடைய முதல் நாளிலே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆஹ் இந்த உபவாச ஜெபம் ஒரு கர்த்தருடைய சமூகத்திலே ஆஹ் அவர் நமக்கு அனுமதித்த அல்லது ஆஹ் கொடுத்த ஒரு பெரிய ஒரு நாட்கள் என்று சொல்லலாம், சிறந்த நாட்கள். ஏனென்றால் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க போகிற இந்த 7 நாட்களும் அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே இனி வருகிற நாட்களிலே அந்த ஊழியங்களிலே நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும் பொழுது இது இந்த தரிசனத்திலே உங்களோடு கூட பயணிக்கிற ஒவ்வொருவரும் இந்த 7 நாட்கள் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆகவே இந்த 7 நாட்கள் நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய நன்மையையும் அவர் அளிக்கும் பலனையும் நாம் பெற்று திருப்தியாக போகிறோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆகவே 7 நாட்கள் அவருடைய சமூகத்திலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நீங்க ஒவ்வொரு நாளும் காத்திருங்க. அவர் உங்களோடு கூட இடைபட ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இது நாம் தீர்மானித்து அவர் சமூகத்திலே கடந்து செல்வதல்ல, அவர் தீர்மானித்து அவர் சமூகத்திலே நம்மை கடந்து வர செய்திருக்கிறார். ஆகவே சம்திங் God is going to change us. ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே துவங்க விரும்புகிறார். ஆகவே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த 7 நாட்களும் ஆண்டவரே நாங்கள் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம், நீங்க எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த முதல் நாளிலே, இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தினுடைய முதல் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை தெளிவா ஆண்டவர் கேட்க செய்தார். அந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த முதல் நாள் உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நீங்க இந்த காலை வேளையிலே நாம் கேட்கிற இந்த வார்த்தையினூடாய் இந்த நாள் முழுவதும் நீங்க செபிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே கடந்து செல்லும் பொழுது, அவருடைய சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் குடும்பமாக, இந்த எண்ட் டைம் வாரியர்ஸ் என்கிற இந்த குடும்பமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டத்திற்கு கீழாக அல்லது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு எல்லைக்குள்ளாக அடுத்த சீசனுக்குள்ளாக நாம் நுழைய போகிறோம் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துள்ள கர்த்தர் நம்மை ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே துவங்க விரும்புகிறார். இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தை, லார்ட் ரிமெம்பர் அஸ். இந்த வார்த்தைய பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்துல ஆண்டவர் வைக்க ஆரம்பித்தார். இந்த வார்த்தைய குறித்து தியானிக்க ஆரம்பித்தார், கிருபை செய்தார். நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு மனிதனை அல்லது குடும்பத்தை அல்லது ஒரு மக்களை ஒரு தேசத்தை அவர் நினைக்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது, இன்னும் மாறா சொல்லணும்னா, ஏன் தேவன் ஒரு மனிதனை, ஒரு தேசத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு மக்கள் இனங்களை ஏன் அவர் நினைத்தருள வேண்டும், எப்போது அவர் நினைத்தருளுகிறார்? அப்போ இந்த காரியத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட சில வேதத்துல இருக்கிற சில சம்பவங்களை என் முன்பதாக நிறுத்த ஆரம்பித்தார். நான் அதை மாத்திரம் உங்களிடத்துல நான் வேகமாக சொல்லிவிட்டு இந்த முதல் நாளிலே நாம் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வேதத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாம் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல தேவன் நோவாவை நோக்கி ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, உங்க கரங்கள்ல பைபிள் இருக்கும்னா எடுத்துக்கொள்ளுங்கள். நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேலு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேலு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ சந்துக்கள் அனைத்தையும் பூமி மேல் இராதபடிக்கு
நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். இப்போ ஒரு பேழையை அவர் உருவாக்கிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 7 நாள் இருக்குப்பா. இந்த 7 நாள்ல நான் உனக்கு சொன்னபடி இந்த பூமியில ஒரு மழையை நான் வர்ஷிக்க பண்ண போகிறேன். அப்போ இந்த மழை பெய்ய போகிறது. இந்த மழை பெய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு டாஸ்க் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன நீ செய்யணும் அப்படின்னா, இந்த பூமியில இருக்கிற காட்டு மிருகங்கள், சகலவித மிருகங்கள்ல எத்தனை ஜோடு, ஆகாயத்து பறவைகள், அப்போ இதெல்லாம் நீ பேழைக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இந்த ஜீவ சந்துக்கள் 4வது வசனம் பின்பகுதி சொல்லப்படுகிறது, நான் உண்டாக்கின ஜீவ சந்துக்கள் அனைத்தையும் பூமி மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த பூமியில செய்ய போறார். ஆண்டவர் பூமியில தான் படைத்த உயிரினங்கள் எல்லாவற்றையும் இன்க்ளூடிங் மனிதர்கள் எல்லாரையும் கர்த்தர் அழிக்க போகிறார் இந்த ஜலப்பிரளயத்தின் மூலமாக. அப்போ இந்த ஜலப்பிரளயத்திலே தேவனுடைய மிஷன்ல அல்லது தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பிலே இருந்து காக்கும்படியான ஒரு காரியத்தை தான் இங்கு நோவாவின் இடத்திலே கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு காரியம் நடக்க போகிறது, ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகுது, ஜனங்கள் அழிய போறாங்க. இப்போ இந்த அழிவில் இருந்து பாதுகாக்கத்தக்கதாக நோவாவை மாத்திரமல்ல, இந்த பூமியில இருக்கிற ஆகாயத்து பறவைகளாக இருக்கட்டும் அல்லது மிருகங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவன் இந்த பேழைக்குள்ளே கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் அந்த நோவாவுக்கு கட்டளையிடுகிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஜலப்பிரளயத்துக்கு 7வது வசனத்துல ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இவர்கள் எல்லாம் பேழைக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 8வது வசனத்துல தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே அவர் எல்லா மிருகங்களிலும் ஜோடு ஜோடாக என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பேழைக்குள்ளே நடத்த ஆரம்பிக்கிறார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 7 நாள் சென்ற பின்பு பூமி மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. இப்போ அந்த நோவா அந்த காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது 11:12 வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன, 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றை தினமே நோவாவும் நோவாவின் குமாரர் ஆகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இவர்கள் பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறதற்காக தேவன் எல்லா காரியங்களையும் இந்த மழை பெய்வதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி அதை நோவாவை செயல்படுத்த வைத்து அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்த பின்பதாக 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இந்த வார்த்தை வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் புரியும். தேவன் இந்த நோவாவை அவனோடு கூட இருக்கிற அந்த மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு அப்படின்னா பாதுகாக்கும்படியாக காரியங்களை நடப்பித்து அவனுக்கு ஒரு மிஷனை கொடுத்து அவனுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து எல்லாவற்றையும் அவனை செயல்பட வைத்து எதையெல்லாம் ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பேழைக்குள்ளே கொண்டு வந்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அந்த பேழையினுடைய கதவை நோவா அடைக்கவில்லை, கர்த்தர் அடைத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு இடத்துல நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு மழை நேரமோ அல்லது நல்லா இடி இடிச்சுட்டு இருக்கும் போது சின்ன குழந்தைங்க வெளியில நின்னா டக்குன்னு பெரியவங்க என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைகளை கையை பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ள அடைச்சி கதவை அடைப்போம். ஏன்னா இது மின்னல் அடிச்சிட்டு இருக்க, மழை அதிகமா பெய்யுது, மேல பற்றக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக. இது என்ன அப்படின்னா ஒரு பாதுகாக்கிறதற்கான ஒரு செயல்பாடாக இதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நடைபெறுகிற காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த இடத்துல துவங்கி விட்டது. இப்போ நோவா அந்த இடத்துல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி கர்த்தரே அந்த பேழையினுடைய கதவை நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இப்போ இது எல்லாம் கரெக்டா தேவ திட்டத்தின்படி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யுது.
இந்த மழை பெய்ய 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 அங்க என்ன நடக்குது அப்படின்னா 40வது நாள் தான் இந்த பேழை அந்த இடத்துல இருந்து புறப்பட ஆரம்பிக்கிறது. அது புறப்பட ஆரம்பித்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல சொல்லப்படுகிறது 19வது வசனத்துல ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா இந்த ஜலம் வடிந்து விட்டதான்னு பாக்குறதற்கு மேல இருக்கிற ஒரு சின்ன துவாரம் வழியாக ஒரு புறாவை வந்து நோவா பறக்க விடுறார். இது நம்ம அடுத்து வருகிற அதிகாரங்கள்ல நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த மழையினுடைய தாக்கத்தை இவர்கள் உள்ளே இருந்தாலும் இவர்களால பார்க்க முடிகிறது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த மலையினுடைய ஆரம்பத்துல சில செடிகளோ சில மரங்களையோ அவங்க பார்த்திருக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு சில மலைகளை அவங்க பார்த்திருக்கலாம். ஆனா இப்போ அவங்க வந்து நிக்கிற ஒரு இடம் என்ன அப்படின்னா 19வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர்கள் பூமியில உயர்ந்த மலைகள் என்று சொல்லப்படுகிற அந்த மலைகள் கூட மூடப்படுகிற ஒரு இடத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. இந்த இடத்துல அவர்கள் வரும் பொழுது கிட்டத்தட்ட உலகத்திலே ஒரு பெரிய ஒரு சிகரம் அப்படிங்கும் பொழுது இப்ப நம்ம சொல்ற எவரெஸ்ட் சிகரம்னு சொல்லி இப்ப எவரெஸ்ட் சிகரமே மூடி கிட்டத்தட்ட ஒரு 15 முழ உயரத்திற்கு ஜலம் அதுக்கு மேல நிக்குது. இப்போ அதற்கு மேலே இந்த பேழையானது மிதந்து கொண்டிருக்கிறது. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா 24வது வசனம் சொல்லப்படுகிறது, ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. இந்த இடத்துல அதிகமா அந்த ஜலமானது அப்படியே நிரம்பி நிரம்பி 150 நாள் அந்த ஜலம் என்ன செய்யுது, பூமி மேல அப்படியே நிக்குது. இப்போ 1வது வசனம் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நோவா ஏதோ அவன் கடினமான ஒரு பாதைக்குள்ள அவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேவன் அவனை நினைத்தருளினார் அப்படின்ற இந்த வார்த்தை சொல்லப்படல. மாறா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் இந்த நோவாவையும் இந்த காட்டு மிருகங்களையும் அவர்தான் பாதுகாத்து பேழைக்குள்ளே அடைத்து அவர்களை இந்த பூமியின் மற்ற மனிதர்களோடு கூட அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து பேழைக்குள்ளே அடைக்கிறார். இப்போ இந்த பாதுகாத்த அவர் அல்லது பாதுகாத்தது அவர்னா ஏன் இந்த 8வது அதிகாரம் 1வது வசனத்துல நினைத்தருளினார், ரிமெம்பரஸ், இதனுடைய மூல பாஷையில் அது சொல்லப்படுகிறது டு ரீகால், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது ஏன் நினைத்தருள வேண்டும் இந்த இடத்துல. ஏன்னா அந்த 40 நாள் பெஞ்ச மழை கிட்டத்தட்ட அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா 110 நாட்கள் ஆகியும் அந்த இடத்துல தண்ணீர் குறையல, அப்படியே நிக்குது. எல்லா ஜீவ ஜந்துக்களும் மரித்து விட்டன, மனிதர்கள் மரித்து விட்டார்கள். தேவன் யாரையெல்லாம் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவர் எல்லாம் மரித்து போனார்கள். ஆனாலும் அந்த மிஷன் முடிந்து விட்டது. ஆனாலும் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி அப்படியே நிக்குது. அப்போ இந்த வார்த்தையை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஆதியாகமம் 7வது அதிகாரம் 24வது வசனத்திற்கும் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனத்துக்கும் இடையில என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இவர்கள் இப்பொழுது இருந்து நிற்கிற ஒரு இடம் என்ன அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இனி என்ன சம்பவிக்குமோ எல்லாத்தையும் பாக்குறாங்க, அங்க எதையுமே அவங்களால பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு அழிவு, கிட்டத்தட்ட பூமி முழுவதும் தண்ணீரால் நிறைந்திருக்கிற ஒரு காட்சி அவர்கள் காண்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல இதை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது, ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். அந்த இடத்துல இந்த 24வது வசனத்துக்கு பின்பதாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த நோவாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அந்த பேழைக்குள்ளே இருந்த எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் செபிக்க ஆரம்பிக்கிறார்கள், விண்ணப்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவரே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவர்கள் பாதுகாப்பு என்கிற ஒரு பேழைக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஆனாலும் தங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட அந்த இடத்துல ஆண்டவரே எங்களை நினைத்தரலும் என்று சொல்லத்தக்கதாக அவர்கள் தேவனுடைய
பாதத்திலே அவர்கள் காத்திருக்க ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் பேழையை செய்து இவர்கள் பேழைக்குள்ளே நுழைந்து கொண்டு கர்த்தர் எங்களை காத்தருளும் என்று அவங்க சொல்லல. அப்படி சொல்லியிருந்தனா அது கூட ஓகே, அது ஏற்புடையதான ஒரு வார்த்தை. ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நோவா செய்த பேழையினுடைய காரியங்களை தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட். ஈவன் நோவாவையும் அவனோடு கூட இருந்த அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மருமகள்கள் எல்லாரையும் அந்த பேழைக்குள்ளே உள்ளே விட்டு கதவை அடைத்ததும் கர்த்தர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்களை பாதுகாத்து இம்மட்டும் நடத்தி வந்தும் அந்த இடத்துல அவர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, தங்கள் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கலக்கத்தோடு கூட, ஆண்டவரே இனி எங்க வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும், ஆண்டவரே என்ன நடக்க போகிறது என்பதை அறியாதபடிக்கு அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறாங்க. இந்த காரியங்களை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை கொடுத்தது நான் தான். இந்த பேழை அப்படிங்கிற இந்த தரிசனத்தை கொடுத்த நோவாவுக்கு கொடுத்தது போல இந்த எண்ட் டைம் வாரியர்ஸ் என்ற இந்த தரிசனத்தை உங்கள் கரங்களிலே கொடுத்தது நான் தான். இம்மட்டும் இந்த பேழையை அநேக நாட்களாக அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக நடத்தி கொண்டு வந்ததும் நான் தான். இந்த பேழை அநேக இடங்களிலே ஒருவேளை மோதி இருக்கலாம். இந்த பேழை அநேக ஒரு மரங்களுக்குள்ளாக அது மிதந்து போகும் பொழுது சிக்கி இருக்கலாம். சில இடங்கள்ல அது விரும்பாத, சில இடங்கள்ல அது கடந்து செல்லும் பொழுது உள்ளே ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லாது இருந்திருக்கலாம். ஆனா வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பேழையை உண்டாக்கி இந்த தரிசனத்தை உருவாக்கி இந்த தரிசனத்திற்குள்ளாக யார் யாரெல்லாம் இந்த தரிசனத்துல தேவன் முன்குறித்தாரோ அவர்கள் எல்லாரும் இந்த பேழையிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு இந்த பேழைக்குள்ளாக அன்றைக்கு நோவா இருந்தது போல நாமும் இன்றைக்கு இந்த பேழைக்குள்ளாக இருக்கிறோம். தேவன் நம் மீது வைத்த திட்டம் பெரிது, தேவன் நம் மீது வைத்த சித்தம் பெரிது, தேவன் நம் மீது வைத்த தம்முடைய ஆதீனத்திலே சொல்லப்பட்ட தம்முடைய ஆதீனத்தில முன்குறித்த காரியங்கள் பெரிது. ஆயினும் ஆண்டவரே இந்த தரிசனத்தினுடைய காரியம் என்ன? ஆண்டவரே இந்த தரிசனத்துல எங்களை அழைத்தி, ஆண்டவரே இனி என்ன சம்பவிக்க போகிறது? ஆண்டவரே இத்தனை நாட்கள் நாங்கள் கடந்து வந்து விட்டோம். ஆண்டவரே இனி எங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறீங்க? இனி எங்க ஓட்டத்துல என்ன செய்ய போறீங்க? ஆண்டவரே நாங்கள் அடுத்த காரியத்துல நாங்க எங்க போய் நிக்க போறோம்? ஆண்டவரே நாங்கள் இந்த லெவல்ல, ஆண்டவரே நாங்கள் we are so tired of this level. ஆண்டவரே எங்களை அடுத்த கட்ட நகர்வுக்குள்ளே கொண்டு செல்லுங்க. ஒருவேளை நோவாவினுடைய ஜெபமும் அதுவாய் இருந்திருக்கலாம். அவன் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே போதும், இந்த பேழையின் அனுபவம் எங்களுக்கு போதும், எங்களை நினைத்தருளும். இந்த தண்ணியை பார்த்தா கிட்டத்தட்ட 40 நாள் மழை பெய்து முடிந்து விட்டும் இந்த தண்ணீர் கிட்டத்தட்ட 110 நாட்கள் ஆகியும் இந்த தண்ணீர் வடியவில்லை. ஆண்டவரே எங்களை இந்த பேழையின் அனுபவத்திற்குள்ள இருந்து வெளியே கொண்டு வாரும் என்று ஒருவேளை நோவாவும் அவனோடு கூட இருந்தவர்களோ அந்த இடத்துல முறையிட்டு கொண்டிருக்கலாம். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிற காரியம், இந்த பேழைக்குள் இருக்கிற இந்த எண்ட் டைம் வாரியர்ஸினுடைய குடும்பத்திலே இந்த தரிசனத்திலே நான் முன்குறித்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? லார்ட் ரிமெம்பர் அஸ், லார்ட் ரிமெம்பர் அஸ். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலே எழுதப்பட்டபடி, தேவன் இந்த வருகிற 2026ஆம் ஆண்டு இந்த எண்ட் டைம் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரியை நான் நினைத்தருளுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அன்றைக்கு நோவா சொன்னது போல, அன்றைக்கு நோவா உரைத்தது போல, அன்றைக்கு நோவா ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது அந்த இடத்துல நடந்த காரியம், அது வரைக்கும் அந்த சலம் 40 நாள் தான் மழை பெஞ்சது. ஆனா 110 நாள் அந்த சலம் நின்று கொண்டே இருந்தது. அன்றைக்கு கர்த்தரிடத்தில் அவர்கள் மன்றாடின பொழுது கர்த்தர் எப்பொழுது அவர்களை நினைத்தருளினாரோ வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது சலம் அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை உரைக்கிறார். இதோ நீங்கள் அவரிடத்திலே மன்றாடும் பொழுது, ஆண்டவரே எங்களை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது, இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் மாதத்திலே ஒரு காற்று வீசும்.
ஒரு காற்று வீசும். இந்த தரிசனத்தின் ஓட்டத்தை தடை செய்த காரியங்கள், இந்த தரிசனத்திலே நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு, இந்த தரிசனத்திலே வாலிபர்களை ரீச் பண்ண முடியாதபடிக்கு, தேவன் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு, தரிசனம் உள்ள புருஷர்களை எழுப்ப முடியாதபடிக்கு, சேனைகளை எழுப்ப முடியாதபடிக்கு, ஒவ்வொரு மாவட்டத்திற்குள்ளே நுழைய முடியாதபடிக்கு எதெல்லாம் தடையாய் நின்றதோ, எதெல்லாம் தடுத்து நின்றதோ அவைகள் எல்லாம் அமர்ந்து போகும் என்று பரிசுத்த ஆவியானவர் உரைக்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் இதோ ஒரு ரூகா காற்று இந்த தரிசனத்தின் பாதையிலே வீசப்பட போகிறது. ஒரு ரூகா காற்று உங்களுக்கு முன்பதாக எழும்பி நிற்கிற இந்த ஜலத்தின் மீது வீசப்பட போகிறது. இதோ நாங்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டோம், இதை நாங்கள் பிடிக்க முடியவில்லையே, இவ்வளவு நாங்கள் முயற்சி எடுத்தோம், சில எல்லைகளுக்குள்ளே நுழைய முடியவில்லையே என்று நாங்கள் இன்னமும் மிதந்து கொண்டிருக்கிறோமே என்று இதோ கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கான ஒரு அரராத் மழை இன்னும் கொஞ்ச நாளிலே உங்கள் கண்களிலே தென்படும். அந்த மலையிலே போய் இந்த பேழை நிற்க ஆரம்பிக்கும். இதோ அந்த பேழை நிற்க ஆரம்பித்த சமயத்திலே அந்த இடத்திலிருந்து பேழைக்குள்ளே நீங்கள் வெளியே வரும் பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்கள் நினைத்தருளினது மாத்திரமல்ல, இந்த தரிசனத்தினுடைய நிறைவுக்கான காலமும் தொடங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பெருக்கமடைய போகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், லார்ட் ரிமெம்பர் அஸ், லார்ட் ரிமெம்பர் அஸ். இந்த 2026ஆம் ஆண்டுல எங்களை நினைத்தருளுங்கப்பா, எங்களை நினைத்தருளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை நினைத்தருளுங்க, எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. ஏன்னா அந்த வார்த்தையில தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நீர் எங்களை நினைத்தருளுவீராக. யாத்ராவும் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே அந்த ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்ற பின்பு அந்த எகிப்திலிருந்து அவர் ஓடி செல்லுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்பதாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது வசனத்துல, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 24வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை முடிந்திருந்தா ஓகே. ஆனா அந்த வார்த்தையில அடுத்து ஒரு கமா போட்டு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கை ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனா இந்த உடன்படிக்கையே என்ன அப்படின்னா, இவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு எகிப்திலிருந்து அவங்க வெளியே வரணும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உடன்படிக்கை நினைவு கூறுவதற்கு முன்பதாக ஒரு காரியம் அங்கு நடக்குது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறாருங்க. நீங்க நினைத்தாலும், நம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், எண்ட் டைம் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரிய தேவன் நினைத்தருள விரும்புகிறார். அதற்கு முன்பதாக நம்முடைய பெருமூச்சை அவருடைய சந்நிதியிலே நாம் ஊற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உடன்படிக்கை, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நினைவு கூறுவதற்கு முன்பதாக ஒரு பெருமூச்சு அந்த இடத்திலே வர வேண்டியதா இருந்தது. இந்த நாள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியம், உடன்படிக்கை செய்தது தேவன் தான். ஆனா அந்த உடன்படிக்கை நினைவு கூறுவதற்கு முன்பதாக ஒரு பெருமூச்சு அந்த ஜனத்தின் மத்தியிலிருந்து எழும்ப வேண்டி இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட சொல்லுகிற காரியம் அதுதான். உங்களுக்கு திட்டங்களை நான் கொடுத்தது உண்மை. உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள்ல, இந்த ஊழியத்தின் பாதையில என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நான் காரியங்களை செய்ய போகிறேன் என்று வாக்குத்தத்தங்களை கொடுத்ததுன்னா, தரிசனங்களை கொடுத்ததுன்னா, இனி உங்க இந்த ஊழியத்தின் மூலமாக நடைபெற போகிற காரியங்களை உங்களுக்கு முன்னறிவித்ததுன்னா, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய பெருமூச்சு அவருடைய சந்நிதியிலே கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை தெளிவாக ஆவியில கொடுக்கிறத நான் உணர்கிறேன். லார்ட் ரிமெம்பர் அஸ்,
லார்ட் ரிமெம்பர் அஸ். இந்த நாள் உபவாச ஜெபம் முழுவதும் அவருடைய சமூகத்திலே உங்கள் பெருமூச்சு அந்த இடத்துல அவர் சமூகத்திலே கடந்து வரட்டும். பெருமூச்சோடு கூட ஆண்டவரே எங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லுங்கப்பா. எங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லுங்கப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய பெருமூச்சை ஆண்டவர் இன்றைக்கு நினைவு கூறுகிற நாள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுடைய பெருமூச்சு கர்த்தருடைய சன்னிதானத்திலே எட்ட போகிற ஒரு இடத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நீங்க நெகேமியாவின் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது நெகேமியா இஸ்ரவேலை குறித்து விசாரிக்கிறார். அந்த இஸ்ரவேலின் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர் மன்றாட ஆரம்பிக்கிறார். 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். இந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கிற காரியத்தை பாருங்க. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பதாக கொண்டு வருகிற காரியம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல ஆண்டவரே தேசம் பாழாய் கிடக்கிறது என்று நெகேமியா அவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது அவர் சொன்ன காரியம், இந்த காரியம் சம்பவிக்க வேண்டும் என்றால், என் தேசம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்றால், இடிந்து போன எங்களுடைய மதிச்சுவர்கள் திரும்பவும் எழுப்பப்பட வேண்டும் என்றால், எங்கள் ஆலயம் மறுபடியும் கட்ட எழுப்பப்பட வேண்டும் என்றால் ஒன்று நடக்க வேண்டும். என்ன அப்படின்னா, தேவன் எங்களை நினைத்தருள வேண்டும். தேவன் எங்களை மறுபடியும் நினைத்தருள வேண்டும். தேவன் எங்களை மறுபடியும் நினைத்தருள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை நினைத்தருளும். எல்லாருடைய வாயிலும் இந்த வார்த்தை வரட்டும். எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் பாதையில் எங்களை நினைத்தருளும். இந்த தரிசனத்தின் ஓட்டத்தில் எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே தரிசனத்தின் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியை நினைத்தருளும் ஆண்டவரே. எங்களை கொண்டு செய்யவே ஆண்டவரே நீர் தீர்மானித்த காரியங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. நினைத்தருளும், நினைத்தருளும் ஆண்டவரே. லார்ட் ரிமெம்பர் அஸ், லார்ட் லார்ட் ரிமெம்பர் அஸ் லார்ட். ஆண்டவரே அடுத்த சீசனுக்குள்ளாக இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவரே குடும்பமா எங்களை பிரவேசிக்க செய்வீராக, பிரவேசிக்க செய்வீராக. நாள் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களை நினைத்தருளும் என்று. இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளாமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல சில நிமிடங்கள் அப்படியே நம்ம செபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறபடியினால இந்த நேரத்துல எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து செபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, லார்ட் ரிமெம்பர் அஸ், லார்ட் ரிமெம்பர் அஸ், லார்ட் ரிமெம்பர் அஸ். எங்கெல்லாம் கர்த்தர் நினைத்தருளினாரோ அன்றைக்கு நோவாவை நினைத்தருள வேண்டிய ஒரு தருணம் அந்த இடத்துல ஏற்பட்டது. தேவன் பாதுகாத்தாலும், தேவன் அந்த திட்டத்தை கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அவர் மறுபடியும் நம்மளை நினைத்தருளணும். அவர் நினைத்தருளினாதான் இந்த சலம், நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த சலம், இந்த வெறுமை, இந்த சூழ்நிலைகள் இது எல்லாம் மாறும்னு நோவாக்கு நல்லா தெரியும். அங்க எல்லாரும் செபிக்க ஆரம்பித்தாங்க. அங்க ஒரு கீழ்காற்று வீச ஆரம்பித்தது. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணினா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான். இன்றைக்கு நீங்கள் குடும்பமாக, நீங்கள் இந்த எண்ட் டைம் வாரியர்ஸினுடைய குடும்பமாக என் சமூகத்துல எங்களை நினைத்தருளும் என்ற வார்த்தையில என் சமூகத்துல நீங்கள் இந்த நாள் முழுவதும் நீங்கள் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இதோ ஒரு காற்று உங்களுக்காய் வீசப்பட ஆயத்தமாய் இருக்கிறது. ஒரு காற்று உங்களுக்காய் வீசப்பட ஆயத்தமாய் இருக்கிறது. அது உங்கள் எல்லைகளுக்குள்ளே பிரவேசிக்கும். அது உங்கள் எல்லைகளுக்குள்ளே பிரவேசிக்கும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன். அது உங்கள் எல்லைகளுக்குள்ளே, ஊழிய எல்லைகளுக்குள்ளே மாத்திரமல்ல, நீங்கள் ஊழியத்திற்காக ஆண்டவரே இந்த தரிசன ஓட்டத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. இந்த காற்று உங்க குடும்பங்களுக்குள்ளேயும் வீச போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் எல்லைகளுக்குள்ளே வீச போகிறது
போகிறது என்று சொல்லுகிறார். சில சூழ்நிலைகள், சில கடினமான சூழ்நிலைகளை இந்த காற்று உடைத்தெறியத்தக்கதாக வீச போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? ஓ ரிகா தாரா லேபா நாமா காதா ஓ ஷியா ஹரியாபா ரபாலோ கதா. ஆண்டவரே எங்களை நினைத்தருளுவீராக. ஆண்டவரே எங்களை நினைத்தருளுவீராக. 2026 ஆண்டுக்காக கர்த்தர் எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்டத்திற்குள்ளாக ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளாக கர்த்தர் எங்களுக்கு திறந்த வாசலை தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆண்டவரே யூத் கேம்ப் நடப்பதாக, பராசி நடப்பதாக. ஒவ்வொரு மாவட்டங்களுக்குள்ளாக ஆண்டவரே பராசி யூத் கேம்ப் நடப்பதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆண்டவரே கோஆர்டினேட்டர்ஸ் எழும்புவார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பட்டணங்களிலும் ஆண்டவரே வாலிப சேனை எழும்பட்டும். ஜெபிக்கிற குடும்பங்கள் எழும்பட்டும். ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரே திறப்பிலே நிற்கிற வாலிபர்கள் எழும்பட்டும், எழும்பட்டும். Lord remember us, Lord remember us, Lord remember us. ஆண்டவரே எங்களை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. இதோ யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, ஒரு காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறது. இதோ அது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஜலத்தை அமர பண்ணுகிற ஒரு காற்று. அது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஜலத்தை அமர பண்ணுகிற ஒரு காற்று. இதோ இந்த நாளில் இருந்து இந்த ஜெபத்திற்கு பின்பதாக ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. 2026 ஆண்டு இதோ கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆண்டு. அது மகிமையின் ஆண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மகிமையின் ஆண்டு, அது மகிமையின் ஆண்டு. ஓ ரிகாமா நாமா ராகா தரலா கதா ஓ சேகேப ராயா கதுரா லேபா ராமா கதா. ஓ பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொருவர் மீது பலமாய் இறங்குவதாக, பலமாய் இறங்குவதாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே, அறைகளுக்குள்ளே அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரே இப்பொழுதே உடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பாதத்தை பிடித்து எங்க வாயிலிருந்து வருகிற ஒரே ஒரு வார்த்தை, லார்ட் ரிமெம்பர் அஸ். எங்களை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளீங்க ஆண்டவரே. மோசே ஆண்டவரே, தகப்பனே ஆண்டவரே நினைத்தருள்னீங்க ஆண்டவரே. நோவாவை நினைத்தருள்னீங்க ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே நெகேமியாவை நினைத்தருள்னீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்க ஜெபிக்க போகிற ஜெபங்கள் உங்க சமூகத்துல பிரீதியாய் இருக்கட்டும், உங்க சமூகத்துல பிரீதியாய் இருக்கட்டும். எங்க ஜெபம் ஆண்டவரே, ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரே எங்கள் எல்லைகளுக்குள்ளே நீர் நடப்பிக்கிறதற்கு ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களை ஜெபிக்க வைத்து காரியங்களை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க மாட்டும் ஆண்டவரே பெருகட்டும். ஆண்டவரே, நாங்கள் சிறுகுவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றைக்கு மறவாது. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். இந்த முதல் நாள்ல உங்க ஜெபம் வேற எந்த ஒரு ஆங்கிள்லயும் நம்ம போக வேண்டாம். நம்ம ஜெபிக்க போகிற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, லார்ட் ரிமெம்பர் அஸ். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த இந்தியாவை தாருன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், இது தனி மனிதனுடைய ஒரு தரிசனம் அல்ல. நாம் குடும்பமாக நாம் இணைந்து கர்த்தர் நம்மை ஓட செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இணைந்து சுதந்திரிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும், என்ன செஞ்சிட்டு இருந்தாலும், லார்ட் ரிமெம்பர் அஸ். இந்த நாள் முழுவதும் நம்ம வாயிலிருந்து வரப்போகிற வார்த்தை லார்ட் ரிமெம்பர் அஸ். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய போறாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நாளைக்கு மறுபடியும் நம்ம 6 மணிக்கு நம்ம கடந்து இதுல டுனாமிஸ்ல மீட் பண்ணுவோம். கர்த்தர் நாளைய தினம் இன்னொரு காரியங்களை குறித்து நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். இனி வர போகிற ஒவ்வொரு நாளும், இந்த 7 நாளும் தேவன் வித்தியாசமான ஒரு காரியங்களுக்குள்ளாக நம்மை நடத்த விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.